வரவழைக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுகிற செய்தி, ஏறத்தாழ 2000 மைல்களுக்கு அப்பால் இருக்கிற பில்கீஸ் ராணி வந்து கொண்டிருக்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அமைச்சர்களை பார்த்து கேட்கிறார்கள், சபா நாட்டில் இருக்கிற இளவரசியின் சிம்மாசனம் அந்த அம்மா உள்ள வர்றதுக்குள்ள என்னுடைய அரண்மனையில் இருக்க வேண்டும், யார் கொண்டு வருவது? 2000 மைல்களுக்கு அப்பால் இருக்கிற சிம்மாசனத்தை யார் கொண்டு வருவது? அப்ப இஃப்ரீத்து மினல் ஜின், ஜின்களில் வீரியம் பெற்ற ஒரு ஜின் சொன்னது, 6 மணி நேரத்தில் நான் கொண்டு வருகிறேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த அம்மா உள்ள 5 நிமிஷத்துல நுழைஞ்சிரும். அந்த அம்மா வரும்போது ஆச்சரியம் காத்திருக்க வேண்டும். இல்மு மினல் கிதாப், குர்ஆனிய ஞானம் கொடுக்கப்பட்ட ஒருவர் சொன்னார், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே கண் சிமிட்டும் நேரத்தில் அதை கொண்டு வந்து நிறுத்துகிறேன். நீங்க கண்ணை மூடி முனிங்க, அந்த சிம்மாசனம் இங்கு இருக்கும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கண் மூடி விழித்தார்கள், சிம்மாசனம் இருந்தது. இப்பொழுது முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், அந்த கண் மூடி விழிப்பதற்குள் அவர் சொன்ன வார்த்தை வேறு எதுவும் இல்லை, அல்லாஹ் என்று உள்ளத்தில் இருந்து சொன்னார். அந்த ரப்புல் ஆலமீன் பூமியை சுருட்டி கொண்டு வந்து நிறுத்தினார். அல்லாஹ் என்பது இஸ்முல் ஆலம். பில்கீஸ் ராணியின் சிம்மாசனத்தை கொண்டு வந்து நிறுத்திய வார்த்தை அல்லாஹ். இதை குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? கன்னடையும் கற்றுக் கொடுக்கிற இந்த சமூகம், நீங்க பிறந்த உடனே பிள்ளைக்கு 6 மாசம் ஆகுதோ இல்லையோ பிடிக்க தெரிஞ்சுனாக்கா அந்த பிள்ளையோ ஆண்ட்ராய்டு போன தான் பிடிச்சிருக்க தடவிக்கிட்டே இருக்கு. தூங்க வைப்பதற்கும் போன் தான் தேவைப்படுகிறது, எழுப்புவதற்கும் போன் தான் தேவைப்படுகிறது, உண்பதற்கும் போன் தான் தேவைப்படுகிறது. போன் இல்லாமல் அந்த குழந்தை சாப்பிடுவதில்லை. இன்றைக்கு சமூகம் என்ன நடைமுறையை நடைமுறைப்படுத்துகிறது என்று பார்ப்போம். ஹதீஸுகளுக்குள்ளே வந்தாலும் இப்படித்தான். 1000 வீரர்களுக்கு சமமான பெரிய வீரன் தாசூர், 1000 வீரர்களுக்கு சமம். இந்த தாசூர் பெருமானார் போருக்கு செல்கிறார்கள். தாத்துர்ரிகா, வாளை மரத்திலே தொங்க வைத்துவிட்டு பெருமானார் உறங்கினார்கள். இந்த வீரன் வாளை எடுத்தான், பெருமானாரின் நெஞ்சின் மீது ஏறி அமர்கிறார். வாள் கையிலே இருக்கிறது, பெருமானார் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அக்கம் பக்கம் யாரும் இல்லை. 1000 வீரர்களுக்கு சமமானவன் வாளை எடுத்து ஓங்கி, நான் உங்களை கொலை செய்ய போகிறேன், யார் காப்பாற்றுவார்? அப்ப அவங்க சொன்ன வார்த்தையும் இதுதான், அல்லாஹ் என்றார்கள். கையில் இருந்த வாள் கீழே விழுந்தது, எடுத்தார்கள், அவனை புரட்டி போட்டு மேலே அமர்ந்தார்கள். உன்னை யார் காப்பாற்றுவார்? அல்லாஹ் என்ற வார்த்தையின் வீரியம் அலாதியான. முதலில் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை அல்லாஹுவாக இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் காணப்படுச்சு, சொல்லிக் கொடுக்க தயாராக இல்லை. அதனால் இந்த பிள்ளைகளினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை செல்போன் தீர்மானிக்கிறது. இரண்டாவதாக பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டியது தாலாட்டு. இன்றைக்கு இந்த தாலாட்டும் காணாமல் போனது. நாம சின்ன பிள்ளைகள தாலாட்டு பாடுவார்கள். இன்றைக்கு தாலாட்டு எல்லாம் செல்போன் தான் பாடுகிறார், தாலாட்டு இல்லை. இதை போல ஓமைகள் சொல்லுவார்கள். நாம சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்ன அதிசயம் தெரியுமா? நாங்கள் எல்லாம் சிறுவர்களாக இருக்கிற நேரத்தில் கிழிந்த பாயிலை படுத்திருப்போம். ஆனா சொல்லுகிற கதைகள் எல்லாம் உயர்ந்த உயர்ந்த கதைகள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இறைவன் ஒரு போர்வை கொடுத்தான். அந்த போர்வை வானத்திலே அவர்களை தூக்கி கொண்டு பறக்கும். அங்குதான் பார்லிமெண்ட் நடக்கும். அன்னைக்கு பாட்டி சொன்ன கதை. அப்பதான் பார்லிமெண்ட்னா என்ன அன்றைக்கு விளக்கம் சொல்லுவார்கள். விண்ணிலே பார்லிமெண்ட் நடக்கும். ஆனா கிழிந்த பாயிலே உயர்ந்த கருத்து அன்று. இன்றைக்கு உயர்ந்த மெத்தையிலே படுத்துக் கொண்டு கிழிந்த கருத்துக்கள். செல்போனை கொடுத்த உடனே கேம போட்டுட்டு ஃபயர் அப்படிங்கிறான் இல்லையா? 2 வயசுலயே சுட்டு பழகினா எங்கே இரக்கம் வரப்போகிறது? பெற்றோர்களின் மீது அன்பு, பாசம், நேசம் எல்லாம் துளைந்து போன காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைக்கு எப்பொழுதும் கதை சொல்லி பழக வேண்டும்.
நாமெல்லாம் சின்ன பிள்ளையில இருக்கும் போது நம்முடைய உயரத்தை அடைப்பதற்கு கதை சொல்லுவார்கள். நீங்க அந்த கதையெல்லாம் காண போயிடுச்சு. பாம்பு நினைத்ததாம் உலகத்திலேயே பெரியாள் யாருன்னு. அன்னைக்கு சொன்ன கதைகளில் ஒன்று. உலகத்திலேயே பெரியாள் யார்? அப்ப இது பார்த்துக்கிட்டே இருக்கு. அம்மா பாம்பிடத்துல கீரிப்புள்ளை சண்டை போட்டு அம்மாவை குதறி விடுகிறது. அப்ப நம்ம விட பாம்பை விட பெரிய ஆள் கீரி. கீரிப்புள்ளை சென்று கொண்டிருக்கிற போது ஒரு பூனை வந்து கத்துகிறது. கீரி பயந்து கொண்டு ஓடுகிறது. அப்ப இந்த பாம்பு நினைச்சா கீரியை விட பெரிய ஆள் பூனை. இந்த பூனை சென்று கொண்டே இருக்கிறது. பின்னால் போய் நன்றி செலுத்த வேண்டும். ஏன்னா பெரிய ஆளுக்கு நன்றி செலுத்தணும் இல்ல அப்படின்னு இந்த பாம்பு போயிட்டே இருக்குது. நாய் வந்தவுடன் ஒரு குலை குலைத்தது. பூனை ஓடி விடுகிறது. பூனையோட பெரிய ஆளு நாய். அது போயிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன பையன் அது மேல கலந்துக்கு போறான். நாய் ஓடி போயிடுது. நாயோட பெரிய ஆளு அந்த பையன். பக்கத்துல இருந்த ஒரு பெரிய மனுஷன், ஏண்டா வாயில்லா ஜீவன் நாய் மேல கள்ளத்துக்கு போறிய போடான்னு மண்டையில தட்டு. அவன் ஓடிட்டான். அவனை விட பெரிய ஆளு இந்த மனுஷன் என்று எண்ணிக்கொண்டு இந்த பாம்பு அந்த வயசான மனுஷனுக்கு பக்கத்துல போய் நன்றி சொல்லலான்னு படம் அடிச்சோ இல்லையோ அவர் ஓடிட்டார். அவர் ஓடி போனார். அப்பதான் பாம்பு நினைச்சான், நாம தான் பெரியார், இருக்கிறதுலே பெரியார். நீ நான் உயர்ந்தவர் என்பதை சொல்வதற்கு ஒவ்வொருவரும் தன்னை உயர்வாக நினைக்க வேண்டும். தன்னை தாழ்வாக நினைப்பவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. உயர்வாக நினைக்க வேண்டும் என்று அன்றைக்கு கதை சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு கதை சொல்லுகிற பழக்கம் காணாமல் போனது. சிறு குழந்தைகளுக்கு கதை சொல்ல வேண்டும். சிறு குழந்தைகளுக்கு வாழ்வியலை பழக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு கடைவீதிக்கு சென்ற வரலாறுகள் உண்டு இல்லையா? நல்லது கெட்டதை பெருமானார் சொல்லுவார்கள். சதக்காவின் பொருள் கூடும் கூடாது நமக்கு கூடாது என்று ஹுசைன் ரலியல்லாஹுவுக்கு அறிவுறுத்திய வரலாறுகள் நமக்கு சாட்சி. ஆனா இன்னைக்கு அந்த கதையெல்லாம் காணும். எவ்வளவு அழகான சரித்திரங்கள். அந்த காலத்துல சின்ன பிள்ளையிலேயே சொல்லுவாங்க, மரத்தில கை விட்டவனும் கேட்டான், கடனுக்கு கடன் பட்டவனும் கேட்டான். சின்னதிலேயே குழந்தை பருவத்திலேயே சொல்லி வளர்த்தார்கள். மரத்தில கையை விட்டு விட்டால் என்ன ஆகும்? முடிக்காம. கடனுக்கு கடன் பட்டவன் ஒரு கடனை அடைக்க வட்டிக்கு வாங்குவான், அதை அடைக்க இன்னொருவரிடத்திலே வட்டிக்கு வாங்குவான். கடனுக்கு கடன் பட்டவனும் கேட்டான். அந்த காலத்துல சொன்ன சில சில உதாரணங்கள். உண்ணாமல் கெடும் உறவு, கேட்காமல் கெடும் கடன். அந்த காலத்துல சொன்னாங்க. பாட்டி வைத்தியம். உண்ணாமல் ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போனாங்க, சாப்பிடணும். சாப்பிடலன்னு சொன்ன அந்த உறவு நிற்காது. உண்பதுதான் உறவை வளர்க்கும் என்பதை அழகாக அன்றைக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த காய்கறி வாங்கும் போதுதான் எவ்வளவு அழகான நாடகம் நடக்கும் தெரியுமா? வீட்டில காய்கறியை கொண்டு வந்து வீட்டுக்கு பக்கத்துல வச்சு அதை வித்துட்டு போற முன்னாடி அவ படுற பாடு இருக்கு. எல்லாம் ₹1 சொன்னா அதை 50 பைசா கேட்பாங்க. கடைசியில 60 பைசாக்கு வாங்கிடுவாங்க இல்லையா? வாங்கி கடைசியில அந்த காய்கறிக்காரம்மாவுக்கு தூக்கி விடும் போது அந்த அம்மா லேசா ஒரு ஆட்டம். என்ன புள்ள தச்சியா, காலையில சாப்பிடாம விட்டியா, உட்கார் என்று உட்கார வச்சு 4 இட்லி 2 தோசை. பாட்டி 40 பைசாக்கு அவ்வளவு பாடுபடுத்தினேன். ஆனா இப்ப பார்த்தாக்க ₹4. அன்னைக்கு உள்ள காலம் ₹4 ₹5 பொருளை கொடுத்துருக்கிற. 2 தோசை கொடுத்த, 4 இட்லியை கொடுத்த. ஆனா 40 பைசாக்கு அவ்வளவு போடு போட்டியே. அன்றைக்கு பாட்டி சொன்னது இன்னமும் நினைவில் இருக்கிறது. வியாபாரத்தில் கணக்கு பார்க்காதவன் கெட்டான், புண்ணியத்தில் கணக்கு பார்த்தவன் கெட்டான். வியாபாரம் என்றால் கணக்கு கூடவே, கணக்கு இல்லை என்றால் வியாபாரம் கெட்டு போகும். 4 நாள் குறைஞ்சாலும் கணக்கு வர வேண்டும். வியாபாரத்தில் கணக்கு பார்க்காதவன் கேட்டான், புண்ணியம் என்று வருகிற போது கணக்கு பார்த்தவன் கேட்டான். இது நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்து வளர்த்தார்கள். இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு இது போன்ற உபதேசங்களும் கதைகளும் சொல்லி வளர்க்கிறோமா? யோசிக்க வேண்டும். தானாட்டி வளர்க்கிறோமா?
எதுக்குமே காணும். லால்பேட்டை எல்லாம் புராதனமான ஊர். கனிமாவிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஊர். இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே? மூன்றாவதாக அந்த குழந்தைகளுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுவும் கனம் பிடிச்சு ஒழுக்கம் என்றால் என்னவென்று கேட்கிறார்கள். சலாம் சொல்லுகிற பண்பாடு இன்றைக்கு இல்லை. ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது அவர் சொல்றாரு, அஜத் வந்திருக்காரு, சலாம் சொல்றா, அவன் செல்போன்ல இருக்க அசலாம் அலைக்கும் திருப்பி போயிருது, ருக்கு போயிடுச்சு. நல்லா இருக்கீங்களான்னு கேள்றா, நல்லா இருக்கீங்களா, திருப்பி போயிடலாம். வீட்டுல எப்படி இருக்காங்கன்னு கேள்றா, வீட்டுல எப்படி இருக்காங்க, திருப்பி போயிடலாம். இதுதான் பழக்கமா, அஹ்லாக்கா? ஷரியத்துக்கும் ஒழுக்கத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. ஒழுக்கம் இருந்தால் தான் படிக்கட்டு மாதிரி, நான் எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லிட்டு வர்றேன். ஒழுக்கம் இருந்தால் தான் கல்வி கிடைக்கும், பயனுள்ள கல்வி. கல்வி இருந்தால் தான், பயனுள்ள கல்வி இருந்தால் தான் அமல் செய்கிற வாய்ப்பு கிடைக்கும். கல்வி இல்லைன்னா அமலுக்கான வாய்ப்பு கிடைக்காது. அமல் இருந்தால் தான் தக்குவா கிடைக்கும். தக்குவா கிடைத்தால் தான், இறையச்சம் கிடைத்தால் தான் ஜுஹுது கிடைக்கும், பற்றற்ற வாழ்க்கை கிடைக்கும். ஜுஹுது கிடைத்தால் தான் கனாத், போதும் என்ற மனம் வரும். இல்லாட்டி போதும் என்ற மனம் வராது. போதும் என்ற மனம் வந்தால் தான் துன்யாவை பற்றி விளங்கும். துன்யா விளங்கினால் தான் ஆகிரத்தின் சிந்தனை கிடைக்கும். ஆகிரத்தின் சிந்தனை வந்தால் தான் அல்லாஹ் ஜோப்புக்குள் வருவான், இதயத்திற்குள் வருவான். இது அத்தனைக்கும் அடிப்படை எதுவென்றால் ஒழுக்கம். அந்த சலாம் சொல்லுகிற பண்பாடே இன்றைக்கு நம் சமுதாயத்திலிருந்து காணாமல் போனதே. அடிக்கடி சொல்லுகிற வரலாறு, சலாத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு வாக்கியமாக கொடுத்திருக்கிறான். சலாம் என்பது சொர்க்கத்திலிருந்து நமக்கு ரசூலுல்லாஹ் கொண்டு வந்து கொடுத்த வார்த்தை. பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு சலாமில தீர்வு இருக்கிறது. 27 வருஷமா நப்சுன்னா என்ன, அக்கல்னா என்னன்னு பிரச்சனை இருந்துச்சு. மாணிக்கமுல்லா ரஹ்மத்துல்லாஹ் எத்தனை வருஷமா? 27 வருஷமா நப்சுன்னா என்ன, அக்கல்னா என்ன நமக்கும் தெரியாது. உடம்புக்குள்ளேதான் அக்களும் இருக்கு, நப்சும் இருக்கு. எங்க இருக்குன்னு கேட்டா சிக்கலாயிடும். அதனால கேட்கல மாட்டேன், யாரும் பயப்பட மாட்டோம். 27 வருஷமா இவருக்கு பிரச்சனை, நப்சுன்னா என்ன, அக்கல்னா என்ன. ஒரு சின்ன பையன் 7 வயசு பையன் விளையாண்டுகிட்டு இருக்கிறான். அவனுக்கு சலாம் சொல்லலாமா வானாமான்னு யோசிச்சாங்க மாணிக்கமுல்லா. சின்ன பையனுக்கு போய் சலாம் சொல்றதா? ஆனா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்புறம் ரசூலுல்லாஹ் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்கும் சலாம் சொல்லுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்ல, அந்த 7 வயசு பையன் அப்படி திரும்பி பார்த்து அலைக்கும் சலாம் யா மாலிக்கப்படுத்தினார்னா, நம்ம பேரை சொல்றான் இந்த பையன், ஏதோ இவனுக்குள்ள சக்தி இருக்கிறது. யாருக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, இவனுக்குள்ள சக்தி இருக்கிறது என்று நினைத்து மாலிக்கப்படுத்தினார். பட்டென்று பிடித்தார்கள். தம்பி, எனக்கு 27 ஆண்டுகளாக ஒரு சந்தேகம், நப்சுன்னா என்ன, அக்கல்னா என்னன்னு சந்தேகம் இருக்கிறது தம்பி, அதற்கு தீர்வு வேண்டும். அல்லாஹ் அக்பர். அந்த சின்ன பையன் சொன்னா, என்ன பார்த்த உடனே சலாம் சொல்லாமா வானாமா, சலாம் சொல்லாமா வானாமா என்று இழுத்துக்கிட்டே இருக்கிறா இல்லையா, சக்கராத்தி இழுத்து. அதுக்கு பேர் தான் நப்சு. நப்சு ஒண்ணுமே செய்ய விடாது. முடிவுக்கு வந்தீர்கள் அல்லவா? சின்ன பையனா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதனால சலாம் சொல்லிடலாம். முடிவுக்கு வருவதற்கு பெயர் தான் அக்கல். இன்னைக்கு நாம ரோட்ல போகும்போது 1 லட்சம் ரூபாய் போன் கீழே கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நப்சுக்கு அக்களுக்கு சண்டை வந்துடும். நப்சு சொல்லும் எடுக்கலாமா வேணாமா, எடுக்கலாமா வேணாமா. அக்கள் சொல்லும் அவன் யாரு தொலைச்சாங்களோ தெரியல, எடுத்து கொடுத்துடலான்னு. ஆனா நமக்கு எது ஜெயிக்குங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். எடு எடு சீக்கிரம், சிம் கார்டை கலட்டு இல்லையா, சொல்லுமா இல்லையா? இந்த நப்சுக்கும் அக்களுக்கும் சண்டை வந்தது. நப்சு என்றால் என்ன, அக்கள் என்றால் என்ன, இந்த தெளிவு ஒரு சலாத்தால் எனக்கு தெரிகிறார். ஒரே ஒரு சலாம் இவ்வளவு பெரிய பிரச்சனையை நீக்கிய எங்களுடைய உஸ்தாத் மர்ஹூம் பிஎஸ்பி ஜெய்னுல்லாப்தீன் ஹஜ்ரத் அவர்கள், அல்லாஹ் அவர்களின் கபரை சொர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்குவானாக. அவங்க எப்போ ஊருக்கு வந்தாலும் உஸ்தாது சொல்லுவாங்க, உங்க மாமாக்கு சலாம் சொல்லிடு, உங்க பெரிய தாக்கு சலாம் சொல்லிடு.
எல்லாத்துக்கும் சலாம் சொல்லுவாங்க. அதுல இவங்களெல்லாம் நீங்க பார்த்துருக்கிறீங்களா? இல்ல நான் பார்த்தது இல்ல, ஆனா இந்த சலாம் ஒன்ன சலாமத்தா ஊருக்கு கொண்டு போகும்னு சொல்லுவாங்க. பார்த்தது இல்ல. ரசூலுக்கு சலாம் சொல்லி அனுப்புகிறோமே மதீனாவிற்கு செல்லுகிற போது, எதற்கு தெரியுமா? நம் சலாம் ரசூலுக்கு தேவையா? அல்லாஹு அக்பர். இந்த சலாம் ரசூல் வரை நம்மை சலாமத்தாக கொண்டு போய் பெருமானாரின் மீது கொண்ட காதலை நிலைநாட்டுவர். இந்த சலாத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்னோமா? ஒழுக்கங்களை சொன்னோமா? யாரிடத்தில் எப்படி பேசுவது, எப்படி உண்பது சொன்னோமா? என்ன ஆடைகளை உடுத்துவது, ஒழுக்கம் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு மிகவும் அவசியம். ஆனால் இன்றைக்கு அது குறைந்து கொண்டே வருகிறது. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஒழுக்கத்தோடு இந்த சமூகத்தை உருவாக்கினார்கள். நானாவதாக நாம் இந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியது ஹலால் ஹராம். பெரியவங்களுக்கே தெரியாது எது ஹலால் எது ஹராம் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சின்ன பிள்ளைகளுக்கு ஹலால் ஹராமை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். வரலாற்றில் சில செய்திகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்ப செய்திகள் கண்களில் கண்ணீரை வரவழைத்துவிடும். உலக தலைவர்கள் இப்படி ஒரு தலைவரை உலகம் கண்டதே இல்லை. 2 நாள் தொடர்ந்து பெருமானார் சாப்பிட்டு வரலாறு இல்லை. ஆனால் இந்த உம்மத்து சாப்பிடாமல் இருந்து வரலாறு. எல்லா வகை உணவுகளையும் சாப்பிட்டு இருக்கிற இந்த உம்மத்துக்கள் நாயகத்தை எண்ணி பார்ப்பவன். ரசூலுல்லாஹ் வீட்டுல, ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுல 3 நாள் சாப்பிடல. கடுமையான பசி. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுக்கு சின்ன பிள்ளைகள் தானே, ஒருத்தருக்கு வயசு 7, ஒருத்தருக்கு வயசு 9. ஹுசைன் ரலியல்லாஹுக்கு வயசு 7, ஹசன் ரலியல்லாஹுக்கு வயசு 9. பெருமானார் கேள்விப்படுகிறார்கள், பேரப்பிள்ளைகள் சாப்பிட்டு 3 தினங்கள் ஆகிறது என்று. நேரா வீட்டுக்கு போனாங்க. அம்மா பாத்திமா, பிள்ளைகள் எங்கே அம்மா என்று கேட்கிற போது, வாப்பா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, அழுது கொண்டே வெளியே சென்று விட்டார்கள் வாப்பா, பிள்ளைகள் வெளியே சென்று விட்டார்கள். பெருமானார் பேரப்பிள்ளைகளை தேடி செல்கிறார்கள். ஒரு ஆடு மேய்க்கிற இடையன் குறுக்கே வருகிறார். அந்த இடையன் இடத்திலே பெருமானார் என் பேரப்பிள்ளைகளை பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. பார்த்தேன். அழுது கொண்டே சென்றார்கள். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டேன். இடையன் சொல்லுகிறார், நாங்கள் சாப்பிட்டு 3 நாள் ஆகிறது, பசியாக இருக்கிறது என்று சொன்னார்கள். வேகமாக ஆற்றிலே பாலை கறந்து தம்பி ஹுசைன் இடத்திலே நான் கொடுத்தேன். இடையன் சொல்றாரு, குடிப்பதற்கு வாய்வரை தம்பி கொண்டு சென்று விட்டார். அண்ணன் ஹசன், 9 வயது ஹசன் என்னை பார்த்து கேட்டார், இந்த ஆற்றிலே, நீ வைத்திருக்கிற ஆற்றிலே பால் கறக்க உன் எஜமான் அனுமதி கொடுத்தாரா என்று கேட்டார். நான் இல்லை என்றேன். அப்படியானால் உனக்கே ஹலால் இல்லை, எங்களுக்கு எப்படி ஹலாலாகும் என்று திரும்ப கொடுத்து விட்டார். பால் குடிக்கவில்லை. எப்படி இருக்கும்? பதறி போனார்கள் பெருமானார். கண்களில் கண்ணீர் அழுது கொண்டே தேடுகிறார்கள். பேரித்த மரத்திற்கு கீழே 2 பேர்களும் படுத்திருக்கிறார்கள். 2 பேர்த்தையும் 2 மடியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டுட்டு, தம்பி பேரித்த பழங்கள் எல்லாம் முதிர்த்து கிடக்கிறதே, அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாமே. நானா, இதுதான் சதக்காவின் மரமாயிற்றே, சதக்காவின் பொருளை சாப்பிடக்கூடாது என்று நீங்கள் தானே சொன்னீர்கள், அதனால் சாப்பிடவில்லை. 3 நாள் பட்டினியிலும் எது ஹலால் எது ஹராம் பேணினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை தாங்கள கூட்டிட்டு வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு இடத்திலே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? புத்தியா ஃபாத்திமா, குழந்தை வளர்ப்பதில் ஜெயித்து விட்டாய் அம்மா ஃபாத்திமா. ஹலால் ஹராமை சொல்லிக் கொடுத்து குழந்தை வளர்ப்பதில் ஜெயித்து விட்டாய் அம்மா ஃபாத்திமா. இன்னைக்கு சொல்ல முடியுமா? இன்னைக்கு பிபி பாத்திமாக்கள் எல்லாம் டிவி பாத்திமாக்களாக மாறி போனோம். எல்லாம் டிவியிலேயே உட்கார்ந்து இருக்கு. நான் லால்பேட்டையை சொல்லவில்லை, நீங்க எல்லா ஒளியாக்கள். நான் ஊருக்கு போனோம் இல்லையா? இல்லையா? அல்லாஹு அக்பர். குழந்தை வளர்ப்பு இன்றைக்கு சவால். காரணம் என்ன தெரியுமா? ஒரு கழுகு கூட்டம் சிறு குழந்தைகளுக்கே கஞ்சாவை கொடுக்க வேண்டும் என்ற சமூகத்திற்குள் ஊடுருவி இருக்கிறது. இன்னைக்கு நம்ம சமூகத்தில் நிறைய சிறுவர்கள் கஞ்சாவுக்கு அடிமை. சமீபத்தில் ஒரு ஊர்ல
6வது படிக்கிற பையனும் 7வது படிக்கிற பையன் காசு இல்ல, அவன் கையில கொடுத்து 10 பொட்டணத்தை வெயி, 9க்கு காசு கொடு, 10வது நீ வச்சுக்கோ. இப்படி கஞ்சா பரவலாக ஊருக்குள்ளே அறிமுகமாகிறது. அருமைக்குரிய தாய்மார்களே, நம்முடைய குழந்தைகளுக்கு ஒழுக்கம் மட்டும் இல்லை என்றால், முறையாக பிள்ளைகள் வளர்க்கப்படவில்லை என்றால், எதிர்வரும் தலைமுறையில் இன்றைக்கு காணாமல் போய்விடுவார்கள். அதனால குழந்தை வளர்ப்பதில் ரொம்ப கவனம், மிக மிக கவனம். அல்லாஹ் அக்பர். 5வதாக இந்த பிள்ளைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பாடம் தலீமுல் குர்ஆன். குர்ஆனையும் ஹுப்புன் நபியையும், குர்ஆனையும் நபிநேசத்தையும் குழந்தைகளின் உள்ளத்திற்குள் ஊட்ட வேண்டும். இன்னைக்கு பெரியவங்களுக்கே குர்ஆன் ஓத தெரியாத சூழ்நிலை இல்லையா? குர்ஆன் ஓத தெரியாதுன்னு யாருமே சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. ஏன்னா ரொம்ப எளிமையான வழக்கது. யஸ்ஸர்னல் குர்ஆன் லிக்ர், ஓதுவதற்கும் படிப்பதற்கும் அதை நாம் ரொம்ப லேசாக்கி இருக்கிறோம். எல்லா பாஷையை விட லேசான பாஷை அரபி. வெறும் 10 நாள்ல குர்ஆன் ஓதிடலாம் தெரியுமா? வெறும் 10 நாள் ஒதுக்குன்னா குர்ஆன் ஓதிடலாம். சமூகத்தில் நடந்த ஒரு வரலாறை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். கோயம்புத்தூர்ல முகமது அலி ஹாஜியார்னு ஒருத்தர் இருந்தார், பார்த்தாயிட்டார். ஹாஜி முகமது அலி கருப்பு கடையில் அவருடைய பிளாஷ்பேக் 70 வயசுல. ஹாஜி, நீங்க எப்படி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சீங்க? நான் ஒரு ஒட்டு சாக்கத்தான் எடுத்துட்டு வந்தேன் திருநெல்வேலியில இருந்து, அதை போட்டுதான் நான் இந்த கருப்பு கடையில வியாபாரம் பண்ணேன். நல்லா பறக்க செஞ்சான், நல்லா பறக்க செஞ்சான். இன்னைக்கு 7 கடை, 80க்கும் மேற்பட்டவர்கள் என்னிடத்தில் வேலை செய்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம் ஹாஜி. துன்யாவை அல்லாஹ் நிறைவாக கொடுத்திருக்கிறான். நீங்களும் ரப்புக்காக நிறைய கொடுக்கிறீர்கள், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இந்த குர்ஆனின் விஷயத்தில் உங்களுக்கு எத்தனை சூரா மனப்பாடம்? துன்யாவுல ஃபுல்லா நீங்க மேல வந்துட்டீங்க, ஆனா குர்ஆனில் உங்களுக்கு எவ்வளவு மனனம் என்று கேட்கிற போது, நீங்க 70 வயசுல 15 வயசை விட்டுருங்க அறியா பருவம், பாக்கி இருக்கிற 55 வயசுல 55 சூறா, வருஷத்துக்கு ஒரு சூறா. பக்கராவில் இருந்தனா வானா, பின்னாடி இருந்து வச்சுக்குவோம். குல்லாவது பிறப்பின் நாசி, குல்லாவது பிறப்பில் பல கிற்குல்கு எல்லாம், இப்படியே ஒரு 55 சூறா தெரிஞ்சிருக்கிறோம்ல, வருஷத்துக்கு ஒரு சூறா. எத்தனை சூறா தெரியும் என்று கேட்கிற போது அவர் மனம் பாடுகிறது. 4 சூறா, அமரா காடி 4 சூறா சே சல்தி ஹே, 4 சூறாவில் தான் என் வண்டி ஓடிட்டு இருக்கு சொன்னவர். நான் இங்கே சொல்ல வந்ததனுடைய காரணம் என்ன தெரியுமா? அவர் 76 அல்லது 77 வயதில் வஃபாத்தாகிறார். வஃபாத்தாகிற போது அவர் ஹாஃபிலுல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்தவராக வஃபாத்தானார். ஹாஃபிலுல் குர்ஆன். நான் சிறு வயதிலே மனனம் செய்ய விட்டுவிட்டேன், குர்ஆன் என்னுடைய தொடர்பை விட்டுவிட்டேன். என்னுடைய உயிர் போகிற போது, என்னுடைய உயிரை சுருட்டப்படுகிற போது குர்ஆனோடு சுருட்டப்பட வேண்டும் என்று இறந்து போனவர் நம் சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வாழ்ந்து நினைக்கிறவர். நம்ம குழந்தைகளுக்காவது குர்ஆன் கொடுக்கணுமா இல்லையா? இந்த குர்ஆனை கொடுத்தோமா? நம்முடைய முன்னோர்கள் ஆல்பேட்டையை போன்ற ஊர்கள் ஆயிரக்கணக்கிலே, நூற்றுக்கணக்கிலே குர்ஆன் ஓதினோம். இன்றைக்கு அதை காணவில்லை. குர்ஆன் ஓதுவதற்கான வருகை காணாமல் போனது, துளைந்து போனது. இல்லைன்னே சொல்றதுக்கு இல்ல. அதே மாதிரி நபி நேசம், நபின்னா யாருன்னு கேட்கிற அளவுக்கு இன்றைக்கு சமூகம் போயிருக்கிறது. அவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு விதைத்தோமா? அன்புக்குரியவர்களே, இந்த 5 பஞ்சமும் பிள்ளைகள் குறித்து நாம் கவலைப்பட வேண்டியிருக்கிறார். அடுத்து இளைஞர்களுக்குள்ளே ஒரு 5 செய்தியை உங்களோடு நான் பகிரப் போகிறேன். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் உருவாக்கிய இளைஞர்கள், இன்றைக்கு இருக்கிற இளவர்கள், முதலில் சுய ஒழுக்கம் கொண்ட இளைஞர்களை பெருமானார் உருவாக்கினார்கள். இன்னைக்கு சுய ஒழுக்கம் உள்ள இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? சுயமா ஒழுக்கமா இருக்கிறார் அவர், அவர்கிட்ட எந்த கெட்ட வழக்கமும் இல்லை என்கிற அளவிற்கு இருக்கிற இளைஞர்கள் இன்றைக்கு காணாமல் போனார்கள். அல்லாஹு அக்பர் இல்லையா?
எல்லாம் சேட்டையிலேயே பெரிய சேட்டை இந்த சேட்டிங் சேட்டை தான். குடும்பத்திற்குள்ளே ஒரு அறையில் படுத்துக்கொண்டு கணவன் மனைவி ஒருவனோடு சேட்டை செய்து கொண்டிருக்கிறாள், கணவன் ஒருவனோடு சேட்டை செய்து கொண்டிருக்கிறார். பேரே சேட்டிங் வச்சிருக்கிறான், நல்ல பேரை தேர்வு செஞ்சு வச்சிருக்கிறான் இல்லையா? சமூகத்தினுடைய அவலம், சமூகத்தின் அவலம். சுய ஒழுக்கம். 10 மணி 11 மணிக்கு வீட்டுக்கு வந்தாக்க செல்போன்ல போய் நோண்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன வேலை இருக்கு? அதை தனியாக வைத்துவிட்டு குடும்பத்தோடு பேசுகிற இளவல்கள் இன்றைக்கு இல்லை. எல்லாம் துணை இதான். போர்வைக்குள்ளே விளக்கு எரிகிறது யுவதிகளுக்கு. போர்வைக்குள்ளே ராத்திரி 1 மணிக்கு போனாலும் விளக்கு எரிகிறது. யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? அத்தா அம்மாவுடைய ராத்திரி 1 மணிக்கு, அல்லது சகோதரனுடைய இரவு 1 மணிக்கு. இன்றைக்கு சமூகம் ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருக்கிற சிக்கல்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனி மனித ஒழுக்கசாலிகளை உருவாக்கினார்கள். என்னதான் இருந்தாலும் அந்த ஒழுக்கம். நான் தப்பு செஞ்சிட்டேன் ஒரு பெண்மணி வந்து ரசூலிடத்திலே சொல்லுகிறாள் என்றால் எவ்வளவு ஒழுக்கம் உள்ளவர்களை பெருமானார் உருவாக்கி இருக்க முடியும்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா நேரா உமர் ரலியல்லாஹு தஆலா அரசருடைய கிரீடத்தை தூக்கிட்டு வர்றாங்க. அரசருடைய கிரீடம், வைரம் பதித்த கிரீடம் தூக்கிட்டு வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா கொடுக்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அந்த கிரீடம் இருக்கும்போது யாராவது இருந்தாங்களா? நீங்க எடுக்கும் போது யாரும் இல்லை, நீங்களே வச்சிருக்க வேண்டியது தானே, எதுக்கு கொண்டு வந்தீங்கன்னு கேட்கிறாங்க. நம்ம மாதிரி ஆளா இருந்துச்சுன்னா, கிரீடம்லாம் இருந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் 500 ரூபாய் நோட்டு இருந்தாலே எடுத்து ஆட்டையே போட்டுறான். கிரீடம் இருந்தா விடுவான சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா நாம ஆக தாழ்வான சமூகமாக இருந்தோம். அதல்லகும் அஸனல்லாஹு பில் இஸ்லாம். இஸ்லாத்தை கொண்டு நாம் கண்ணிய பெற்றோம். இந்த கேவலமான வேலையை செஞ்சா மீண்டும் அல்லாஹ் நம்முடைய கண்ணியத்தை பிடுங்கி விடுவான் என்பதற்காகத்தான் கொண்டு வந்து சேர்த்தேன். பெருமானார் நம்பிக்கை உள்ள சமூகத்தை உருவாக்கினார்கள். நம்பிக்கை உள்ள சமூகம் இல்லையா? இன்னைக்கு கடைய ஒரு ஆளை நம்பி விட முடியுதா? அவன் முதலாளி ஆயிரம். 1 மாசம் விட்டுட்டு போனா அவன் முதலாளி ஆயிரம். ஆனா இன்னைக்கு புரசிவாதத்தில் ஒரு கடை இருக்கு, சந்தோஷப்படுகிறோம். இன்னைக்கு ஒரு கடை நீங்க போய் பார்க்கலாம். 45 வருஷமா ஒருத்தர் ஒரு கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கிற. அந்த கடைக்குள்ள போனாலே அரிசி என்ன தெரியுமா? 500 ரூபாய்க்கு வாங்கலான்னு போட்டா 5000 ரூபாய்க்கு இருந்தாலும் வாங்க வச்சிருவார். இது காரைக்குடியிலிருந்து வந்த கருப்பட்டி. கருப்பட்டி எங்க இருந்து வந்தா என்ன? காரைக்குடியில இருந்து வந்தா என்ன இல்லையா? செங்கல்பட்டுல இருந்து வந்தா என்ன? காரைக்குடி. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மிளகா காய்க்கும். அந்த மிளகா அப்படின்னு ஒரு பேர். ஏதாவது ஒரு 500 ரூபாய்க்கு வாங்க போனா 5000 ரூபாய்க்கு வித்துருவார். அவர்கிட்ட போய் இவ்வளவு திறமையா இருக்கிறியே, நீ தனியா 45 வருஷமா ஒருத்தர் இருக்க, கடை வச்சிடலாம்ல அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவர் சொன்னார், வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என் முதலாளி என்ன நல்லா பாத்துக்கிறாரு. இப்பதான் 3 மாசத்துக்கு முன்னாடி 1.25 கோடிக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு. என் முதலாளி பிள்ளைகளை படிக்க வச்சிடறாரு. நான் எதற்கு தனியாக கடை வைக்க வேண்டும்? மாற்று மத சகோதரர் தான் பேசிட்டு இருக்கும் போது முதலாளி நம்மால் ஒரு 80 வயசு 75 80 வயசு அவர் வந்தார். என்னங்க அவர்கிட்ட பேசினா இப்படி சொல்றாருன்னு சொன்ன உடனே அந்த முதலாளி சொன்ன வார்த்தை இன்னும் ரொம்ப அழகா இருந்துச்சு. யாருக்கு கடைக்கு முதலாளி? அவன் தான் முதலாளி. யார் முதலாளி? அவன் தான் முதலாளி. அவன் என்ன விற்கிறான்னா அதை நான் கொஞ்சம் வாங்கிட்டு போயிடுறேன். என்ன அழகான நடைமுறை! இதுதான் நாயகம் உருவாக்கிய அமானிதங்கள், நடைமுறைகள், தனி மனித ஒழுக்கம். இன்றைக்கு அதுதான் நம் சமூகத்தில் குறைந்து கொண்டே வருகிறது. தனி மனிதன் தூய்மையாக இருந்தால் குடும்பம் தூய்மையாகும், வீடு தூய்மையாகும், நாடு தூய்மையாகும். இரண்டாவதாக இளைஞனுக்கு அறவே சுயநலம் கூட, துன்யா மோகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்யாவின் மோகத்தை தடுத்தார்கள். ஆனா இன்னைக்கு துன்யாவின் மோகம் ஆன்லைன் சூதாட்டத்தில் நம்முடைய இளைஞர்கள் நிறைய துளைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு லால்பேட்டைக்குள்ள நுழைஞ்சு இந்த இளைஞர்கள் எத்தனை பேர் ஆன்லைன் சூதாட்டத்தில் தோத்தாங்கன்னா பல கோடியை தாண்டும் அன்புக்குரியவர்களே.
விழுப்புரத்துல ஒரே ஒரு இளைஞன் 24 கோடி இழந்திருக்கிறார். ஒரே ஒரு இளைஞன், நம்ம இஸ்லாமிய இளைஞன். ஆன்லைன் சூதாட்டம் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. துன்யாவின் மோகம். முதல்ல நம்ம அறிமுகப்படுத்தும் போது எங்க பெரிய தாய், எங்க செச்சா, எங்க மாமா இப்படி எல்லாம் அறிமுகப்படுத்துவோம்ல. இப்ப அப்படி இல்லை. அதுலயே நம்ம ஊர்ல ஒருத்தர் இருக்கிறார். எப்பயுமே அவர் பார்த்த உடனே அங்க 4 இடத்த வாங்கி போட்டிருக்கிறேன். இது ஒரு பெருமையாக, நான் இங்க 4 இடத்த வாங்கி போட்டிருக்கிறேன், செவ்வாப்பேட்டையில 4 இடத்த வாங்கி போட்டிருக்கிறேன், ஜங்ஷன்ல ஒரு இடத்த வாங்கி போட்டிருக்கிறேன், அப்படி ஆத்தூர்ல ஒரு இடத்த வாங்கி போட்டிருக்கிறேன். நானும் அவர் சொல்லும் போதெல்லாம் நினைக்கிறது, அப்ப நிலமும் சொல்லும், நானும் உங்க தாத்தாவை வாங்கி போட்டிருக்கிறேன், நான் உங்க அத்தாவை வாங்கி உள்ள போட்டிருக்கிறேன், சீக்கிரம் ஒன்னையும் வாங்கி உள்ள போடுவேன். சொல்லுமா சொல்லாத? எல்லோருமே இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இது என்ன பெருமையா? துன்யா காசு பணம் நிம்மதியை தரும் என்று ஒருவன் நினைத்தால் அவனை விட முட்டாள் உலகத்தில் யாருமே. காசு பணத்தால் சத்தியமாக நிம்மதி கிடையாது. இதற்கு நபிகள் நாயகம் அழகான வரலாறு சொல்லுவார்கள். நவீன ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டே இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு அந்த குச்சியை வச்சுட்டு போறாங்க. இப்படி குத்துனா டன் டன் சத்தம் கேட்குது. தோண்டி பார்த்தா ஒரு செம்பு, அதுக்குள்ள தங்க காசு, நிறைய தங்க காசு. நாம இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கே பிடிச்சிருவோம் இல்லையா? அண்ணா நகர்ல ஒரு அருமையான பங்களாவை கட்டிடலாம், இந்த காரை வாங்கிடலாம், அதை முடிச்சிடலாம், இதை முடிச்சிடலான்னு. ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு, யா கத்லா உர்ரிகை, கொலகார பாவியை எண்ணெய் உற்று, இதுக்கெல்லாம் நான் ஆட்டாடி இல்லை, அதை எடுக்கவே இல்லை, விட்டுட்டு போயிட்டார். போய் ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு. ஒருவர் வந்தார். பார்த்தா தங்க குடம், தங்க காசு. இந்த பார்த்த உடனே ஆனந்தத்துல வேகமா எடுத்தாரோ இல்லையோ, அதை என்னொருத்தன் பார்த்துட்டான். ஏய் நானும் பார்த்துட்டேன்னா, முடிச்சா நானும் பார்த்துட்டேன்னா, எனக்கு பாதி உனக்கு பாதினா, சரி பார்த்துட்டவா, இது பொக்கிஷம் இல்லையா, பூமியிலிருந்து கிடைத்தது, நீனும் பார்த்து விட்டாய், உள்ள இருக்கிற காசு ஆளுக்கு பாதியா பிரிச்சாச்சு. பிரிச்சு முடிச்சுட்டு போகலான்னு இருக்கும் போது, அப்ப அந்த குடம் அப்படின்னா, ஒரு குடத்தை 2 பேர் பிரிக்க முடியாது, அந்த குடம். அப்ப இவன் சொன்னா, ரொம்ப பசியா இருக்கு, முதல்ல சாப்பாடு வாங்கிட்டு வா, சாப்பிட்டுட்டு பேசிக்கலாம். சாப்பாடு வாங்க போயிட்டுனாக்கா நீ ஆட்டையை போட்டலான்னு பாக்குற, அந்த வேலையெல்லாம் வேணாம், நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு. சரி பிரச்சனை இல்லப்பா, நானே வாங்கிட்டு வர்றேன். சாப்பாடு வாங்கிட்டு வர்றான். வருவதற்குள் இவன் மூளை வேலை செய்கிறது. வேகமா மரத்துல இருக்கிற குச்சியை எடுத்து ஒடிச்சு வச்சுக்கிட்டான், கூர்மையாக்கி வச்சுட்டான். சாப்பாட்டை வைக்கும் போது குத்திர வேண்டியதுதான். வச்சா குத்தி அவனை கொலை செஞ்சுட்டு எல்லா காசையும் அவன் எடுத்து கொண்டான். செல்லலாம் என்கிற போது பசி கிள்ளுகிறது. வாங்கி வந்த சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு செல்லலாம் என்று சாப்பாட்டை சாப்பிட்டான். இவனும் செத்து போயிட்டான். வர்ற வழியில அவன் சோத்துல விஷத்தை கலந்துட்டான். 2 பேரும் செத்து கிடக்கிறான். குடம் நிறைய காசு இருக்கிறது, தங்க குடம் இருக்கிறது. மாலை நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். பார்த்தார்கள், யா கத்லா, கொலகார பாவியே, அதற்குள் 2 பேர்த்தையும் போட்டு விட்டாயா? இதுக்கு அதான நடக்குது. காசு பணம் இல்லாத போது உறவுகள் சேர்த்திருந்தது. காசு பணம் வர வர உறவுகள் எல்லாம் போனது. தனிமரமாய் நின்று கொண்டிருக்கிறோமே. அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும், காசிலே நிம்மதி இருக்கிறதா? அதனால பணத்தை தேட வேண்டாம்னு மார்க்கம் சொல்லவே இல்லை. நிறைய தேட சொல்லுகிறது மார்க்கம், நிறைய தேட சொல்லுகிறது. இதுவே இறுதி ஸ்டேஷன் அல்ல, இதுவே இறுதி ஸ்டேஷன் அல்ல. அல்லாஹ் அக்பர். அதனால அன்புக்குரிய இரவல்களே, துன்யா தேவை. அதே நேரத்திலே சுயநல போக்கு என்பது நமக்கு அறவே கூடாது. இளைஞர்களுக்கு இது மிக மிக முக்கியம். 3வதாக இளைஞர்களுக்கு பெருமானாரின் வழிகாட்டலில் இருந்து மிக முக்கியமான வழிகாட்டல் உறவுகளின் மீது பாசம். இன்றைக்கு இருக்கிற இளவல்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சென்று கொண்டிருக்கிறது. பெரியோர்களை மதிக்கிற தன்மை அறவே இல்லை. இளைஞர்களிடத்திலே பெரியோர்கள், நாமெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது தாய் தகப்பனை மதித்தோம். இன்னைக்கு தாய் தகப்பனுக்கே ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்கிறான் நிறைய இளவல்கள். அப்பாவுக்கு அது ஒண்ணும் தெரியாதியா, உமாவுக்கு ஒண்ணும் தெரியாது, ஒண்ணும் தெரியாம தான் உன்னை பத்தாங்களா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு குர்ஆன்களில் சான்று இருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தகப்பனார் 40 வருஷமா பிள்ளையை இழந்து
கனான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் பக்கத்துல இருந்து ஈஜிப்ட் மிஸ்ருக்கு வர்றாங்க. தேடி வருகிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அரியணையில் இருக்கிறாங்க. பெரிய போஸ்ட்ல இருக்கிறாங்க. கசான்சி அவங்க தான் நாட்டின் பொருளாதார அமைச்சர். உட்கார்ந்து இருக்கிறாங்க சேர்ல. தகப்பனார் நின்றுகிட்டு இருக்கிறார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. தகப்பனார் நின்றுகிட்டு இருக்கிறார். அல்லாஹு அக்பர். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டாங்க. தகப்பனார் நின்று கொண்டிருக்கிற போது நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிலை நீடித்தால் உங்கள் நபித்துவத்தை அல்லாஹ் பிடுங்க சொல்லி ஆணையிட்டார். நபித்துவத்தை பிடுங்க ஆணையிட்டார். தகப்பனாருக்கு கொடுக்கிற மரியாதை குறைந்து போனால் ரப்புல் ஆலமீன் கண்ணியத்தை பிடுங்கி விடுவான். அதனால நீங்க தங்க எழுத்துக்களால் எழுதிக் கொள்ளுங்கள். பெற்றோர்களை கண்ணியப்படுத்தியவர்கள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் சிறப்பாக இருப்பார்கள். பெற்றோர்களை யார் கேவலப்படுத்துகிறார்களோ இந்த உலகத்திலும் கேவலப்படுத்தப்படுவார்கள், மறு உலகத்திலும் கேவலப்படுத்தப்படுவார்கள். அன்புக்குரிய இளவல்களே, நாம் பெற்றோரின் விஷயத்தில் எப்படி இருக்கிறோம்? உதாசீனப்படுத்துகிற இளவல்களின் நிலை. தாய் தகப்பன யார் தெரியுமா? முதல்ல தாய் தகப்பன யார்? தாய் யார்? தகப்பன் யார்? 10 மாத காலம் வயிற்றிலே சுமப்பவள் தாய். அன்பை கொட்டி கொடுப்பவள் தாய். அல்லாமா துல்பிகார் அழகாக, நான் இதை அடிக்கடி சொல்றது உண்டு, பிள்ளைகளுக்கும் சொல்றது உண்டு. அல்லாமா துல்பிகார் நடந்த வரலாறை எழுதுவார்கள். அல்லாமா துல்பிகார் இன்னைக்கு ஹயாத்தா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. பாகிஸ்தான்ல நடந்துச்சு எழுதுறாங்க. ஆனால் இந்தியாவிலும் நிறைய நடக்கிறது. ஒரே பையன் நல்ல படிக்க வச்சு இன்ஜினியர் ஆக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தா வந்த அம்மா தாய் தகப்பனெல்லாம் வச்சு பார்க்க மாட்டேன்னு அதெல்லாம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இல்லையா? இன்னைக்கு நிறைய இடத்துல பொண்ணு வீட்டுக்காரங்க, மாப்பிள்ளை வீடு இல்ல, பொண்ணு வீட்டுக்காரன் கேட்கிறான் மாப்பிள்ளைக்கு அத்தா அம்மாவெல்லாம் இருக்குதாங்க. இன்னைக்கு சமீப காலத்தில் எத்தீம்கானாவுக்கு நீ போயிட வேண்டியதான். மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு நீ எல்லாம் எத்தீம்கானாவுக்கு தான் போகணும். மாப்பிள்ளைக்கு அத்தா அம்மா இருக்காது. அல்லாஹு அக்பர். அல்லாமா துல்பிகார் எழுதுகிறார்கள், அந்த பையனுக்கு திருமணம் முடித்து வைத்து 2 மாதத்திலேயே அந்த பெண்மணி, உன் தாய் தகப்பனை எல்லாம் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்ல, தகப்பனாரிடத்துல அந்த இன்ஜினியர் வந்து சொல்றாரு, நீங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்க, ஆனா என் மனைவி உங்களை பார்க்க மாட்டேன்னு சொல்றா, என்ன செய்யட்டும்? உலகத்தில் இருக்கிற எல்லா தாய் தகப்பனும் சொல்லுகிற வார்த்தை ஒன்றுதான், எங்க இருந்தாலும் நீங்க நல்லா இருக்கணும்டா. நல்லா இருக்கு, எங்க கூட தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, தனியா போய் நல்லா இருக்கு. தனி குடித்தனம் சென்றார்கள். அவருக்கு ஜித்தாவிலே வேலை கிடைக்கிறது. ஜித்தாவிலே 12 ஆண்டுகள் வேலை செய்கிறார். 12 வருடமும் ஹஜ்ஜுக்கு செல்கிறார். ஜித்தாவில் 12 வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த 12 வருடத்தின் இடையிலே தகப்பனாரின் மரணம் வர முடியவில்லை. தாயார் உடல்நிலை சரியில்லாமல் கண் பார்வை குறைந்து போய் சொந்தத்தின் வீட்டில் இருக்கிறார்கள். தாயாரையும் சரியாக பராமரிக்கவில்லை. ஆனால் தொடர்ந்து 12 ஹஜ். 12வது ஹஜ்ஜில் அரப்பாவில் முடிச்சிட்டு முஸ்தலிஃபாவிலே உறங்கிக் கொண்டிருக்கிற போது கனவு ஒன்று கண்டார். 12 ஹஜ் நாசமா போச்சுன்னு கனவு கண்டார். இதற்கு விளக்கம் கேட்கிற போது அங்கே இருந்த மார்க்க அறிஞர்கள் சொன்னார்கள், ஏதோ உறவை குறித்திருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் ஞானம் பிறக்கிறது. 12 வருஷத்துக்கு பின்னாடி அம்மாவை தேடி வருகிறார். ஊருக்கு வருகிறார். கதவை தட்டுகிறார். தாய் இருக்கிற வீட்டை தேடி கதவை தட்டுகிறார். உள்ளே நுழைகிற போது, அம்மா உங்க பிள்ளை நான் வந்திருக்கிறேன் என்று சொல்ல கட்டி அணைத்து அந்த தாய் 12 ஆண்டுகள் செய்த அத்தனையும் மறந்து, நீ எப்படியடா இருக்கிறாய்? உன் மனைவி எப்படி இருக்கிறாய்? உன் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? உன்னை பார்க்க இந்த கண் எவ்வளவு ஆசைப்பட்டது தெரியுமா? இன்றைக்கு சரியாக உன்னை பார்க்க முடியவில்லையே என்று கட்டி அணைக்கிறார். தாயின் அன்புக்கு நிகர் உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த தாயோடு இன்றைக்கு இருக்கிற இளவல்களின் தொடர்பு எப்படி இருக்கிறது? மனைவிக்கு கொடுக்கிற மரியாதையில் பாதி கூட தாய்க்கு இல்லாத சூழல். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், யாராவது என் மனைவி தாயை விட சிறந்தவள் என்று நினைத்தால், என் மனைவி தாயை விட சிறந்தவள் என்று நினைத்தால்
லஅனத்துல்லாஹி வல் மலாயிகா, அல்லாஹ்வின் சாபமும் மலக்குகளின் சாபமும் உண்டாகட்டும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு காலத்திலும் மனைவி தாய்க்கு நிகராக வரவே முடியாது. அதைத்தான் தமிழன் அன்னைக்கு ரொம்ப அழகா சொல்லிட்டான். தமிழன் மனைவி சல்லடை மாதிரியும், சல்லடையில சலிப்பமா இல்லையா? இந்த சல்லடை என்ன செய்யும்னா எல்லா நல்லதை விட்டுட்டு கெட்டதை மட்டும் முடிச்சுக்கும். மனைவி அப்படித்தான். 50 வருஷம் வாழ்ந்தாலும் என்னத்தை கண்டேன் ஒரு சின்ன விஷயத்திற்காக அத்தனையும் குறைகளை மட்டுமே தேடுவாள். ஆனா தாய் முறம் மாதிரி தமிழர். இந்த முறத்துல சலிப்பமா இல்லையா? இந்த முறை கெட்டதையெல்லாம் தள்ளிட்டு நல்லதெல்லாம் புடிச்சு வச்சுக்கோம். தாய் அப்படித்தான். என்னதான் செஞ்சாலும் என் பிள்ளை மாறிடுவான், என் பிள்ளை திரும்பிடுவான், என் பிள்ளை என்று தன்னையே பிள்ளைக்காக அர்ப்பணிக்கிற தாய். இந்த தாயோடு நாம் எப்படி நடந்திருக்கிறோம் என்பதை அன்புக்குரிய இளவல்களே யோசிக்க வேண்டும். தகப்ப யார் தெரியுமா? அந்த காலத்துல எங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க, தாய் வயசான கிழவிக சொல்லுவாங்க, டேய் உங்க அம்மா உன்னை வயிற்றுல சுமந்தா உண்மைதான், ஆனா அவன் தகப்பன் உங்க அம்மாவையும் உன்னையும் தலையில் சுமக்கிறான். ஒவ்வொரு தகப்பனும் யார் தெரியுமா? மனைவியையும் பிள்ளைகளையும் தலையில் சுமப்பவன் தகப்பன். அவன் வயிற்றுல சுமப்பா, இவன் மனைவியையும் சேர்த்து தலையில சுமப்பான். கல்யாணம் முடிச்சதுல இருந்து கபரஸ்தானுக்கு போற வரைக்கும் சம்பாதிக்கிறது யாருக்கு? மனைவி மக்கள், மனைவி மக்கள், மனைவி மக்கள். தனக்குன்னு எதையுமே சேர்க்காதவன் தகப்பன். தனக்குன்னு ஒரு தகப்பை சேர்க்கிறான்னா என்ன தெரியுமா சேர்ப்பான்? பிரஷர் 180, சுகர் 460, கொலஸ்ட்ரால் இல்லையா 300, இது ஃபுல்லா இவர் சேர்த்துக்கிட்டு பாக்கி அனைத்தையும் பிள்ளைகளுக்காகவும் மனைவிக்காகவும் சேர்ப்பவன் தகப்பன். இதை சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? சொல்லிக் கொடுக்கணுமல்ல. தாயின் பெருமையை உலகத்தில் இருக்கிற எல்லா தகப்பனும் சொல்லுகிறான். அம்மாவை விட்டுறாதடா, மறந்துடாதடா, தாயிடா தாயிடா எல்லா தகப்பனும் சொல்லுவான். ஆனால் தகப்பனின் பெருமையை சொல்லுகிற தாய் அன்றைக்கு இருந்தால் இன்றைக்கு இல்லை. இன்னைக்கு இருக்கிற தாய்மார்கள் என்ன தெரியுமா சொல்லிக் கொடுக்குறோம்? ஒப்பனை நம்பாத, அது லூஸ், அது பேச்ச கேட்ட விளங்க மாட்டேடா. இப்படி சொல்லிக் கொடுத்து சொல்லி நான் சிரிப்பதற்கு சொல்லவில்லை. இன்றைக்கு ஒரு சமூகம் 60 வயதை தாண்டிய பெரியவர்கள் எல்லாம் இன்றைக்கு சமூகத்தில் அனாதைகளாய் இருக்கிறார். பக்கத்துல உட்கார்ந்து 10 நிமிடம் பேசுகிற பிள்ளைகள் இல்லை. தகப்பனிடத்திலே உட்கார்ந்து பேசுகிற பிள்ளைகளை இழந்திருக்கிறோம். ஏன்னா சொல்லிக் கொடுத்து தகப்பன் நமக்கு எதிரி என்று நினைக்கிற சூழலில் இன்றைக்கு நிறைய இளவர்கள் தகப்பனை பார்க்கிறார்கள். இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு நான் நடந்ததை சொல்லுகிறேன். ஹஜ்ஜுக்கு ஒருத்தர் வந்த கணவனும் மனைவியுமாய் அவர் சொன்னாரு, பிள்ளைகள் தான் என்னை அனுப்பி வச்சாங்க, பிள்ளைகள் தான் என்னை அனுப்புனாங்க, தாய் தகப்பன 2 பேர்த்தையும். என்னமோ ஒரு சாப்ட்வேர்ல நான் தயாரித்து கொடுத்ததற்காக, அந்த என் பையன் தயாரித்து கொடுத்ததற்காக மைக்ரோ சாப்ட்வேர் நிறுவனம் 300 கோடி கொடுத்திருக்கிறது. நம்ம இஸ்லாமிய இளைஞருக்கு சந்தோஷமான செய்தி. ஆனால் என் பையன் என்கிட்ட இதுவரைக்கும் 10 நிமிஷம் உட்கார்ந்து பேசினதே இல்லை. என் மனைவி என்னோடு பேசி 25 ஆண்டுகளாகிறது என்றார். என் மனைவி என்னோடு பேசி 25 ஆண்டுகளாகிறது. இந்த பையன் தான் என்னை பிடிச்சி அனுப்பிச்சு விட்டுருக்கிறான். அம்மாவும் நீங்களும் போயிட்டு வாங்க. ஹஜ்ரத், ஹஜ்ஜுக்கு வந்தும் என்னை பார்த்தால் என் மனைவி என் முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறாள். நீங்கள் உபதேசம் செய்யுங்க. என்ன வாழ்க்கை, என்ன வாழ்க்கை இது? சொல்லித்தர வேண்டாமா? குடும்பத்தின் அக்கறையை குறித்து, குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தம்பிகளை குறித்து, அக்கால் தங்கைகளை குறித்து இன்றைக்கு நாம் பேசினோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் சிறந்தவர்கள் என்றால் குடும்பத்தோடு ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் சிறந்தவர்கள். நான் திரும்ப சொல்றேன், தாய் தகப்பனுடைய மரியாதையை
இன்றைக்கு இந்த பிள்ளைகள் முதலில் விளங்க வேண்டும். தாய் தகப்பனுக்காக துஆ செய்கிற பிள்ளைகள் மௌத்தானதுக்கு பின்னாடி இல்ல, ஹயாத்தாக இருக்கிற போதே துஆ செய்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் தோல்வியை தருவதே இல்லை. காணும் அந்த பிள்ளைகளை. அதே மாதிரி உறவுகளை காக்கிறது, அண்ணன் தம்பி உறவு என்ன சாதாரண உறவா? ரத்த உறவு இன்றைக்கு அத்த உறவாக மாறி போயிருக்கிறது. 8 அடி நிலத்துக்கு அண்ணனும் தம்பியும் போடுற சண்டை இருக்காட்டி, அப்பா எனக்கு சொந்தம் கடைசியில நினைச்சு ஒழிஞ்சா பூதேவி நீங்க 2 பேரும் எனக்கு தாண்டா சொந்தம். ஏன் இவ்வளவு பாடாப்படுத்துறீங்க? விட்டு கொடுக்கிற மனோபாவம் இன்றைக்கு இல்லாமல் போன அண்ணன் தம்பி உறவுகளுக்குள்ளேயே இவ்வளவு பிளவுகள். அப்ப இளவல்களே, பெற்றோர்கள் பெரியோர்களை மதிக்கிற பண்பு இளவல்களுக்கு இன்றைக்கு மிக மிக முக்கியம். 4வது இளவல்களுக்கு இன்றைக்கு தேவை பள்ளியின் தொடர்பு. இல்லைன்னு சொன்ன கிளப்பு இழுக்கிறது, இந்த இளவல்களை இழுக்கிறது, பார் இழுக்கிறது இல்லையா, டேட்டிங் இழுக்கிறது, சாட்டிங் இழுக்கிறது, டிஸ்கோத்தே இழுத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற இளவல்கள் இளமையின் துவக்கம் காலேஜ். அந்த காலேஜ் படிக்கிற இளைஞர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்றால், கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாத பாய் இல்லை, பாய் ஃப்ரெண்ட் இல்லாத கேர்ள் இல்லை. எல்லாத்துக்கும் பாய் ஃப்ரெண்ட் தேவை, எல்லாத்துக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் தேவை இல்லையா? இந்த நிலையில் இன்றைக்கு உலகம் சென்று கொண்டிருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் அக்பர். அப்ப அன்பிற்குரியவர்களே, பள்ளியின் தொடர்பு, தொழுகையின் தொடர்பு இன்றைக்கு இருக்கிற இளவல்களுக்கு தேவை. சஜிதாவை நெற்றியில் வைக்க வேண்டும். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 40 வயதுக்குள் யார் தன்னுடைய இருப்பிடத்தை சொர்க்கமாக ஆக்கிக் கொள்ளவில்லையோ அவன் நரகத்திற்கு தயாராக. இன்னொரு பாஷையில இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, 40 வயதுக்குள் யார் இபாதத்திலே இறங்கவில்லையோ அவர் நரகத்திற்கு தயாராக. ஆனா இன்னைக்கு தொழுகைக்கு எல்லா பள்ளிவாசல்களும் நிறைய இருக்கிறது, எத்தீம்கானா மாதிரி இருக்கு, பள்ளிக்கு யார் வர்றதில்லை. பக்கத்து வீட்டில் இருக்கிற மாடு பள்ளிவாசலுக்கு வந்துருக்கு, உள்ள இருக்கிற எல்லாம் இல்லையா புல்லுகள் எல்லாம் சாப்பிடுறதுக்கு மாடு வந்துருச்சு, ஆடு வர்றதில்லை. மோதினார் ஒரு நாள் மாட்டை பிடிச்சு கட்டிட்டார். உடனே அவர் வந்துட்டாரு நேரம் பள்ளிவாசலுக்கு. வாயில்லா ஜீவன் தெரியாம வந்துருச்சு, நான் என்னைக்கார வந்திருக்கேன்? மாவா அது தெரியாம வந்துருச்சு, நான் வந்திருக்கேன் என்று கேட்கிற அளவிற்கு வேடந்தாங்களுக்கு சீசனுக்கு வருகிற பறவைகளை போல, ஜுமாவுக்கு சீசனுக்கு வருகிற பறவைகளாய் இன்றைக்கு இரவல்களும் இந்த சமூகமும் மாறி இருக்கிறது. இதனால் கண்டவர்கள் எல்லாம் இந்த சமூகத்தில் கை வைக்கிறார்கள். தொழுகம் மட்டும் இருந்துச்சுன்னா அல்லாஹ்வினுடைய உதவி நேரடியாக இறங்கிவிடும். மாமின் அப்தின் யஸ்ஜுது லில்லாஹி சஜிதா இல்லா கதபல்லாஹு பிஹா ஹஸனா வ மஹா அன்ஹு பிஹா சய்யிஆ வ ரஃபஅ லஹு பிஹா தரஜா. அந்த உயர்த்திடுறேங்கிறான், அல்ல பாவத்தை அழிச்சிடுறேங்கிறான், நினைச்சதெல்லாம் கொடுத்துறேங்கிறான். ஒரே ஒரு சஜிதா செய்து விட்டாள். சஹாபாக்களை பத்தி சொல்லும் போது பெருமானார் சொன்னாங்க, கல்புகும் வல்லக்கும் பில் மசாஜித். அவங்க வெளியே இருந்தாலும் சஹாபாக்கள் உள்ளமெல்லாம் பள்ளிவாசலுக்குள்ளதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நமக்கு அப்படி இல்லை. நாம உள்ள பள்ளிவாசலுக்குள்ள இருந்தாலும் உள்ளமெல்லாம் வெளியே தான். போட்ட செருப்பு இருக்குமா இருக்காதா இல்லையா? காரை ஒழுங்கா நிறுத்தணுமா இல்லையா? வண்டியை விட்டு வச்சானுங்களா இல்லையா? தூக்கிட்டு போயிட்டானுங்களா? என்னாச்சுன்னு தெரியலையே. தக்பீரை கட்டணும்னுதான் அத்தனை சைத்தான் உள்ள. அல்லாஹ் அக்பர். தொழுகையில் கூடுதல் கவனம் வேண்டும். எந்த அளவுக்கு தொழுதாங்க தெரியுங்களா? சஹாபாக்கள் கடைசியில் வஃபாத்தான சஹாபியின் பெயர் அபு துஃபைல் ரலியல்லாஹு தஆலா. அவரா கடைசியில் வஃபாத்தானார் அபு துஃபைல். அல்லாஹ் அக்பர். மாவியார் ரலியல்லாஹு பார்க்க செல்லுகிற போது குதிரையிலிருந்து கீழே விழுந்தார்கள், கால் உடைந்து போனது. இந்த கால் உடைஞ்சதுக்கு அங்க அனசீசியா என்ன தெரியுமா? மயக்க மருந்துனா அந்த காலத்துல இல்ல, மதுதான் மயக்க மருந்து. மதுவை கொடுக்கிறார்கள். முடியாதுங்க, காலை எடுக்க வேண்டும். என்ன செய்வது? தக்பீர் கட்டி தொழுகையில் இருக்கிறேன், காலை எடுக்கிறேன். தொழுகைதான் அவர்களுக்கு மதுவாய் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய தொழுகை எப்படி இருக்கிறது? அந்த ஹவுஸ்லாலத்தினுடைய வரலாறை எழுதுவார்கள். ஒருத்தர் வந்து கேட்டாரா, வாழ்க்கையில ரொம்ப வேகமா முன்னேறணும் என்ன செய்யறது? அந்த காலத்திலேயே நம்மளுக்கு யோசனை இருந்திருக்கு. வாழ்க்கையில வேகமா முன்னேறணும், தொட்டதுன்னா பறக்கத்து என்ன செய்யணும்? கௌசல்யா சொன்னாங்களா, 5 நேரம் விடாம தொழுதுக்கோன்னாங்க. சிரிக்கிறார் வந்தவர்.
மோதினாருக்கு பக்கத்திலேயே முதோசப்பிலேயே நின்று 19 வருஷமா தொழுகிறேன். ஒரு பறக்கத்து இல்லை, எல்லாம் அரக்கத்தா தான் இருக்கும், ஒண்ணும் இல்லை. அப்ப கௌசல்யா என்ன சொன்னாங்கன்னா, போய் வீட்டுக்கு ஜன்னல்கள் கதவுகள் அத்தனைக்கு பரதா போட்டுட்டாங்க. போனாரு, சொன்னதை கேட்டு பரதா போட்டாரு. பறக்கத்து கொட்டு கொட்டுன்னு கொட்டுது, பொருளாதாரம் பெருகுது. வந்தாரு, கௌசல்யா கேட்டாரு, பரதாவுக்கும் பறக்கத்துக்கு என்ன சம்பந்தம்ட்டாரு. கௌசல்யா சொன்னார்களாம், தொழாதவனின் பார்வை திறந்திருக்கிற கதவின் வழியாக ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே போனாலே பறக்கத் போய்விடும். தொழாதவனின் பார்வை போனாலே பறக்கத் போகும் என்றார். தொழாத ஆண்கள், தொழாத பெண்கள், தொழாத இளைஞர்கள் வீட்டிலே இருக்கிற போது பறக்கத் இருக்குமா? இபாதத்தில் கூடுதல் கவனமுள்ள இளைஞர்கள் வழி தவற மாட்டார்கள். இபாதத்து போச்சுன்னு சொன்னா இன்னொரு பக்கம் துன்யா இழுத்துக் கொண்டிருக்கிறது. போதைப் பொருளுக்கு அடிமையாகிற இளைஞர்கள் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறார்கள். குடிக்கிறார்கள், நிறைய 16 வயதில் குடிக்கிறார்கள். 16 வயதில். இது எல்லாம் மாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? அன்புக்குரியவர்களே, அஞ்சாவதாக இளைஞர்களுக்கு மிக முக்கியமாக சொல்வது சமூக அக்கறை இன்றைக்கு குறைந்து போயிருக்கிறது. சமுதாயத்தின் மீது அக்கறை இல்லாத இளவல்கள் உருவாகி வருகிறார்கள். முன்னோர்கள் அப்படி இல்லை. ஒருத்தருக்கு பாதிப்புன்னு சொன்னா உடனே இறங்கி போய் வேலை செய்வாங்க. நீங்க அப்படிலாம் இல்லை. அடிபட்டு கீழே கிடந்தா செல்ஃபி எடுக்கிறான். அவன் காதலை மூக்குலை ரத்தம் வருது, அங்க நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். உதவி செய்கிற காலம் மாறி போய் அதை எடுத்து உலகத்திற்கே பரப்புகிற அவலச்சூழலில் நாம் மாற்றி இருக்கிறோம். நடக்குதா இல்லையா? சமூகத்தின் மீது அக்கறை அறவே இல்லை. அல்லாஹ் அக்பர். 2 சஹாபிகள் சமூக அக்கறையில் அவர்களுக்கு நிகர் யார் இருக்க முடியும்? பெருமானார் பாராட்டி 2 பேர்கள். முஸ்அப் இப்னு உமைர். முதல்ல இந்த பேரையாவது ஞாபகம் வைங்க. முஸ்அப் இப்னு உமைர் பெருமானார் மதீனாவிற்கு செல்லவில்லை. அதற்கு முன்னால் பெருமானார் முஸ்அப் இப்னு உமைரை தான் அனுப்பி வைத்தார்கள். 23 வயது இளைஞர். பெருமானார் மதீனாவிற்குள் செல்லுகிற போது எல்லா வீடுகளுக்குள்ளும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தவர் அவர்தான். முஸ்அப் இப்னு உமைர் ஒரு இளைஞர் முயற்சி செய்தார். அது சாதாரணமான ஆளுகை இல்லை. அவுஸ் ஹஸ்ரஜ் மரத்துக்கு அடியிலே அருவாளோடு இருப்பவர்கள், எதிர்கருத்து சொன்னால் தலையை எடுத்து உரமாக்குபவர்கள். அவங்கள்ட்ட போய் சொல்ற முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா நபிகள் நாயகத்தை பற்றி சொன்னார், நல்லதை எடுத்து சொன்னார். பெருமானார் மதீனாவிற்குள் செல்லுகிற போது மதீனா முழுக்க இஸ்லாம். அதற்கு அந்த ஒரு இளைஞன் தான் காரணம். அதே மாதிரி ரஹ்மத்துல் ஆலமீன் நற்பணி மன்றம் நல்ல காரியத்தை செய்கிறது. 4 இளைஞர்கள் முயற்சி செய்தால் இந்த சமூகத்தை திருத்த முடியும், ஊரை திருத்த முடியும், உருவாக்க முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இளமைக்கு அவ்வளவு வலுவை கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த இளமையை எல்லாம் நாம் எதிரே கழித்துக் கொண்டிருக்கிறோம். ஊருக்கு வெளியில கேரம் போர்டு வச்சு கேரம் போர்டு அடிக்கலாம். அல்லாஹ் அக்பர். இல்லையா? ஊரை சுற்றிலும் நாச வேலைகளில் ஈடுபடுவது இளைய சமூகம். அடைத்த கடையிலே உட்கார்ந்து மணிக்கணக்கில் பேசுகிறார். இதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இளமையை கொடுத்த என்னுடைய இளைஞர் பெருமானார் உருவாக்கிய இளைஞர்களில் அல்லாஹ் அக்பர் அஹ்னஃப் இப்னு கைஸ். அஹ்னஃப்னு பேர் வச்சாலே பரக்கத். ஆம்பளை புள்ள பிறந்தா அஹ்னஃப்னு வை, பொம்பளை புள்ள பிறந்தா உம்மு ஐமன். பேர் வச்சாலே பரக்கத். அல்லாஹ் அக்பர். 18 வயசுல இஸ்லாத்துக்கு வந்த அஹ்னஃப். ஆனா அவர் இருந்தது பஸ்ராவில். பெருமானாரை போய் அவர் பார்க்கல. பெரியவங்களை எல்லாம் முடிச்சு அவர் முஸ்லீமாக்கி அங்க ரசூல்லாவை பார்க்க அனுப்பிச்சார். ரசூல் இருக்கிற காலம் வரை ரசூலை சந்திக்கவே இல்லை. அதனால் அவருக்கு சகாபி என்ற பட்டம் இல்லை. சகாபி இல்லை. பெருமானார் உமர் அலி அல்லாட்ட சொன்னாங்க, உமர் அலி அவர்களே, அஹ்னஃப்னு ஒருத்தர் பஸ்ராவில இருந்து வருவார், வந்து அவரை பிடிச்சி வச்சுக்கங்க. இதை கூட உமர் அலி அல்லாஹு தஆலா தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு ஹஜ்ஜிலே அஹ்னஃப் மாட்டிக்கொண்டார். ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாரு, உமர் அலி அல்லா தேடி பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. எவ்வளவு நாள் தெரியுமா தன்னோடு வைத்திருந்தார்கள்? 1 வருட காலம். உமர் அலி அல்லா தன்னோடே அஹ்னஃப் கைஸை வைத்துக் கொண்டார்கள். 1 வருஷத்துக்கு பின்னாடி நீங்க ஊருக்கு போறீங்களான்னு கேட்டாங்க. நான் போகிறேன். உங்கள் ஊருக்கு உங்கள் மனைவி மக்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்கள், நான் வாங்கி தருகிறேன் என்று உமர் அலி அல்லா சொல்லுகிற போது, துபாய்க்கு போயிட்டு வரும்போது வெறுங்கையோடு வந்தா மனைவி ஏத்துக்குவாட, திரும்ப அனுப்பி விட்டுருவாங்க இல்லையா? அதே மாதிரி ஊருக்கு போறீங்களே என்ன வேணும்னு கேட்க, அஹ்னஃப் இப்னு கைஸ் அமீருல் மோமினீன் அவர்களே,
உங்கள் ஆட்சியில் தான் ரோம் வெற்றி கொள்ளப்பட்டது, ஷாம் வெற்றி கொள்ளப்பட்டது, மிஸ்ர் வெற்றி கொள்ளப்பட்டது, எல்லாம் பசுமையாக செழிப்பாக இருக்கிறது. எங்க வீட்டுக்கு எதுவுமே தேவையில்லை, என் பசராவுக்கு நதி வேண்டும் என்று கேட்டார்கள். எனக்கு எதுவும் தேவையில்லை, என் சமூகத்திற்கு ஆறு வேண்டும். உமர் ரலியல்லாஹு உட்கார்ந்திருந்த உமர் ரலியல்லாஹு எழுந்து போய் கட்டி அணைத்து நெற்றியிலே முத்தமிட்டு, அகனபை போல 100 இளைஞர்கள் என்னிடத்தில் இருந்தால் முழு உலகமும் உமரின் கையில் இருந்தார். அல்லாஹ் அக்பர். சமூக அக்கறை நம்ம ஊர்ல படிக்காத ஒரு ஆள் இருக்கக்கூடாது என்ற அக்கறை இளவல்களுக்கு வர வேண்டும். குர்ஆன் ஓத தெரியாத ஒருவர் நம்முடைய ஊரில் இருக்கக்கூடாது. யாராவது இளைஞன் ஊர் சுற்றி கொண்டு இருந்தால் படித்துவிட்டு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற அக்கறை சில இளைஞர்களுக்கு இருந்தால் போதும். மார்க்கமே என்னவென்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருப்பவர்களுக்கு மார்க்கத்தோடு சரியத்தோடு தரிக்கத்தை கொடுக்கிற இளைஞர்கள் உருவானால் ரப்போடு இணக்கம் உருவாகிவிடும். இந்த ஊரிலே செழிப்பு உருவாகிவிடும். நம்ம ஊர்ல ஒரு பெண் கன்னியாக 26, 27, 28 வயசை தாண்டிக்க கன்னிகள் இருந்து விடக்கூடாது. அதை நம்ம நினைச்சு களம் இறக்கினால் அத்தனையும் இந்த சமூகத்தில் சாத்தியம். இந்த சமூகத்தில் சாத்தியம் இல்லாதது எதுவுமே இல்லை. சமூக அக்கறை மட்டும் இருந்து விட்டால் போதும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹுக்கு உருவாக்கினார்கள். அகனபை பெருமானார் உருவாக்கினார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா உருவாக்கினார்கள். வரலாறு சொல்கிறது. சமூக அக்கறையும் இன்றைக்கு இளவல்களுக்கு குறைந்து இருக்கிறது. இதையெல்லாம் உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நேரமும் நம்மை துரத்தி கொண்டே வருகிறது. நாளைக்கும் பேச இருப்பதால் இன்ஷா அல்லாஹ் இந்த பெண்கள் மாற வேண்டிய பெண்கள் எப்படி மாற வேண்டும் என்பது குறித்து இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரலாம். சிறுவர்களும் இளைஞர்களும் மார்க்கம் சொன்ன முறைப்படி வாழ்ந்து சிறக்க வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்குவானாக. வாஹுரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.